மகிழ்ச்சி பின்னிசைத்து அவரை புகழ்வோம். இம்மானுவேலனாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒரே குடும்பமாக சிறப்பிக்க வந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். வியத்தக்க ஆலோசகராகவும் வலிமை மிகு இறைவனாகவும் அமைதியின் அரசராகவும் விளங்கும் இயேசுவின் பிறப்பு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை காணவும், சாவின் நிழல் சூழ்ந்த உலகில் வசிப்போர் அனைவரும் வாழ்வின் ஒளியை பெற்றிடவும் வழிவகுத்தது. நேர்மையாளருக்கு ஒளியாகவும் நேரிய உள்ளத்தோருக்கு மகிழ்ச்சியாகவும் வந்துதித்த அந்த பாலன் இயேசுவின் வருகை கடவுளின் பேரிரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் இன்று உலகிற்கு பறைசாற்றுகின்றது. இருள் சூழ்ந்த இந்த இனிய இரவில் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் புன்னகையும் பொங்கிட பாலன் இயேசுவை நம் இல்ல குடிகளில் மட்டுமல்ல, நம் உள்ள
தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தும் தூய ஆவியானவரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. விண்ணகத்திலிருந்து மன்னகம் தேடி விண்ணகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் நம் உள்ளம் தேடி நம் இல்லம் தேடி குழந்தையாய் மறு ஒரு எடுத்து நம்மிடையே வந்திருக்கிறார். அவரை போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாய் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் மகிழ்ச்சியாக நிறைக்க வேண்டும். இந்த பிறப்பு பெருவிழா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற, நாம் இதற்கெல்லாம் கலங்கி நிற்கிறோமோ அந்த கலக்கங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாய் மறைந்து போக ஆண்டவர் இயேசுவினுடைய மாபரனுடைய பிறப்பு நமக்கு உதவி செய்யட்டும் என்கிற ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு நம் அனைவருடைய கருத்துக்களுக்காக திருப்பணியிலே பக்தியோடு சொல்லிப்போம். தூய மறைவுகளை கொண்டாட தகுதிகள் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளுக்காக, பாவ பலவீனங்களுக்காக இறைவனிடத்தில் மனவருந்தி நமக்கு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்றும் வாழ்வெல்லாம் நம் அனைவரும் இறக்கப்பட்டு நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா, உண்மை ஒளியின் சுடராம் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீர். அதனால் மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்கள் யாவரும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலின் வாசகம் அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 2-4 வரை தொடர்ந்து 6-7 முடிய. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர்வொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இடத்தாரை பழி பெறுக செய்து அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினேன். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிகுதியான நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய கரியை தளத்தில் போட்டி அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆன்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிறைவேறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேராலும் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Sorry,
சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனா இது பஞ்சமுக பசுமையில் படுத்திருக்கிறா இங்கு பங்கமுற்ற பசும்பொன்னில் படுத்திருக்கிறார். குளிர்பனி கொண்டிலே கோமகனும் கொண்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ. முன்புறாக சொன்னபடி முடிப்பதற்காக முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இது மோட்சம் விட்டு தாழ்த்தியுள்ள உன்னனையே இது மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள உங்களிலே. குளிரும்படி கொண்டிலே கோமகனும் கொண்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ. சிந்தமாய் அன்பு வைத்த என் பெருமானே இவ்வளவாய் அன்பு வைத்த என் பெருமானே, நாம் என்னுடன் போய் துதிக்க ஏறிடுவோமே நாம் என்னுடன் போய் துதிக்க ஏறிடுவோமே. குளிரும்படி கொண்டிலே கோமகனும் கொண்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ. தூங்கு தூங்கு வாராணி, தூங்கு தூங்கு வாராணி. பெத்தரை பிறந்தவரை போற்றி துதி மகிழ்வி, இது பெத்தரை பிறந்தவரை போற்றி துதி மகிழ்வி. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவனின் அருள் நம்மிடையே மனித உருவில் தோன்றியுள்ளதை இன்றைய இரண்டாம் வாசகம் பறைசாற்றுகின்றது. நம்மை தீமையில் இருந்து மீட்டு தூய்மைப்படுத்தி தமக்குரிய மக்களாக மாற்றவே கிறிஸ்து நம்மிடையே பிறந்துள்ளார். நாம் இறைப்பற்றோடும் நேர்மையோடும் இவ்வுலகில் வாழ அந்த வாழன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இந்த வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவரும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றிமையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia.
நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா தோஸ்தரம். அப்படி பார்த்துக்கிறவங்களா தோஸ்தரம், கிறிஸ்துமஸ் தோஸ்தரம், தோஸ்தரம். கிறிஸ்துமஸ் தோஸ்தரம் சொன்னோடனே முகமுள்ள அப்படி புன்னகையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளில் கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், ஒரு கிருபை. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கரக்கடிப்பாளையம் இந்த பங்கு மக்களோடு இந்த திருவிழாவோடு கொண்டாடு என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து இந்த நாளினுடைய மிக அதி முக்கியமான கருப்பொருளையும் இன்றைய வார்த்தைகளையும் உங்களோடு இணைந்து தியானிக்க நான் ஆவலாக இருக்கிறேன். நீங்க இல்லை, இவங்கெல்லாம் இன்னைக்கு அழகா கத்தையில் பிறந்தவரை போற்றி துதி மனமேலும் பாடினாங்க. சூப்பரா இருந்துச்சு. டக்குன்னு அடுத்த ஒரு லைன் ஒரு பக்கம் இருந்துச்சு, தூங்கு தூங்கு. அவங்க இவருக்கு சொன்னாங்க, நமக்கு இல்லை. சரிதானே? ஏத்துக்கிறவங்க மட்டும் பிரைஸ் சொல்லுங்க. நிறைய பேர் ஏத்துக்கல, நிறைய பேர் கை வரவே இல்லை. பிரைஸ் தான். வெரி குட். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எதற்காக படைக்கப்பட்டோம்? நீங்க வாத்தியாரா இருக்கீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் நீங்க ஒரு பதில் சொல்லுவீங்க, அந்த பதில் தான் சொல்லுவீங்க. நாங்க சொல்றதுக்கு பதிலாக நீங்களே சொல்லிடுங்க. சரி, உங்களுக்கே தெரியும் கடவுள் நம்மை படைத்தது எதற்காக? கடவுளுக்கு கடவுளை புகழ்வதற்காக. ஓகே, நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக. ஓகே ஓகே கண்டினியூ பண்ண அர்த்தம். அவங்க நினைச்ச ஆன்சர் தான் வரலன்னு அர்த்தம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கடவுள் நம்ம என்ன சோழமாக சார், எதுக்கு பண்ண சார்? அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அப்ப இதுல ஆன்சர் இல்லையா? இதெல்லாம் ஆன்சர் தான். அவரோடு இருப்ப, அவருக்கு பணிபுரிய, அவரை அன்பு செய்ய, இதெல்லாம் சந்தோஷத்தோட ஒரு பாட்டு, ஒரு பகுதி. என்று ஒரு பகுதி என்ன? அவரோட இருந்தாலே சந்தோஷம் இல்லையா? அவர் இல்லைன்னா ஏது சந்தோஷம்? அப்போ அவரோடு இருப்பதே சந்தோஷம். எல்லாரும் எல்லா பாலும் பூசை வைக்கும் போது ஆண்டவர்களோடு இருப்பாங்க எப்படி சொல்லுவாங்க? ஆண்டவர்களோடு இருப்பாங்க சொல்லுவாங்க. நான் எப்படி சொன்னேன்? இப்படிலாம் கேட்பீங்க, அவசரப்பட்டு அடிக்காத மாட்டேங்க. எப்படி சொன்னேன்? யாராவது ஒரு உள்ளம் ஆண்டவர்களோடு இருப்பாங்க எப்படி சொல்லுறாங்க? பிகினிங் ஒன்று தான் சொல்லிட்டேன், ரெண்டாவது சொல்லிட்டேன், பூஸ் தொடர்புடைய சொல்லிட்டேன், கடைசியும் இப்போ நசீது வாசிக்கு முன்னாடி ஒரு சொன்னேன். எப்படி சொன்னேன்? ஆண்டவர்களோடு இருப்பாங்க எப்படி சொன்னேன்? கவனிச்சிங்களா? இது என்ன கொஸ்டின்? ஆசீர்வாதமான கொஸ்டின். கடைசியில் பிளஸி கொடுக்கும் பொழுது இந்த கொஸ்டின் இருக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாங்கன்னு சொன்னதே நான் இப்படிதான் சொன்னேன். அதை விட பெரிய பிளஸிங் என்ன? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடன் இருக்கிறது அன்பு. உடன் இருக்கிறது அன்பு, கூட இருக்கிறது அன்பு. ஒரு கல்யாணம் இல்லையா? ஒரு கல்யாணம் ஊரையே கூட்டி செய்யறோம். எதுக்கு? நாங்க தான் இருக்கோம், நாங்க தான் மாற்றலாம், நீ எப்படி மாற்றேன்னு பாக்குறேன். எதுக்கா? இல்ல, நாங்க தான் அவங்க கூட இருக்கோம். சரி, ஒரு துக்க காரியம், துக்க காரியம் தெரிஞ்ச உடனே நம்ம போயிடுவோம். ஏன்? நாங்க அவங்க கூட இருக்கிறோம். இன்பத்தில் நாம கூட இருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த வாக்குறுதி தான் கொடுத்தீங்க. என்னன்னு? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா வாழ்ந்துச்சு, வருஷக்கணக்கு ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் இன்னும் ஆகவே இல்லைங்களா? ஞாபகமே இல்லை. பெரியவங்களாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எப்பொழுதும் உடனிருத்தல் அன்பு. கூடவே இருக்கிறேன்னு சொல்றது அன்பு. கூடவே இருக்கிறது, எங்கப்பா கூடவே இருக்கிறது? கடவுள் கூடவே இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய
என்ன? கடவுள் நம்மோடு இருப்பதை விட பெரிய அன்பு என்ன? யாருக்காவது உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, நீங்க போய் கூட உட்கார்ந்தீங்கன்னா போதும், கூட உட்கார்ந்தீங்கன்னா போதும். இயேசுவில் பிரியமானவர்களே, உடனிருத்தல் அன்பு. கடவுள் நம்மை படைத்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்மோடு இருக்கிறார், நம்முடன் நடக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் படைப்பதற்கு முன்பாக அவனுக்கு என்னெல்லாம் வேண்டுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சு வச்சார். எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் ஆதாம ஹீரோ கூட கூப்பிட்டு வந்து அங்க உட்கார வைக்கிறார். அப்ப பார்க்கிறார், இவன் தனியா இருக்காங்க, இவனுக்கு இன்னும் ஏதோ ஒரு குறைபடுகிறது, தனிமையை போகலாம். ஓகே, விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி பெண்ணை அவனிடத்துல கொண்டு வரார். அதுக்கு முன்னாடி பெண்ணை கொண்டு வருவதற்கு முன்னாடி நம்ம படிக்கிறோம், அது படிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். அவன் படைத்த எல்லாவற்றுக்கும் பெயர் சூட்ட சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வருவார். இவர் இங்க ராஜா மாதிரி, ஓகே நீ சிங்கம், நீ புலி அப்படிதான் வச்சிருப்பாங்க. அவர் என்ன பேர் வச்சாரோ, ஆனா நமக்கு அந்த சிங்கம், புலி, சிறுத்தை, ஆடு, மாடுன்னு பேர் வச்சுக்கலாம். அப்படி பேர் வச்சுட்டு இருக்கிற பொழுது கடவுள் தூரத்துக்கு பார்க்கல. ஆனா அப்பதான் தாவரம் என்ன, அங்கிருந்த எதுவும் அவனுக்கு இணையான துணையாக இல்லை என்பதை அறிந்த கடவுள் விழா எலும்பை அவனிடமிருந்து எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவனிடத்துல கொண்டு வருகிறார் படிக்கிறோம். அப்படின்னா அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்கிற கடவுளாக இருக்கிறார். வாக்கிங் போறவங்க, நான் இங்க ஒரு கோயிலுக்கு வந்த உடனே காலம் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போனேன். அழகா அந்த செடி கொடி இதெல்லாம் அழகா, ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்து ரசிச்சு, இந்த ரமியத்தெல்லாம் பார்த்து ரசிச்சு விட்டு வந்தேன். கடவுள் படைத்த சிங்கார வனத்திலும் இதை விட ரமியமா இருக்கிற பொழுது கை பிடிச்சிக்கிட்டு ஆனந்தம் எல்லாம் வாக்கிங் போறான். அப்படி போகும் பொழுது வேண்டாம் அப்படின்னு கையை உதவி விட்டு கீழே குதிச்சது யாரு? ஆதாரம் வேண்டாம். அவருடைய பாவத்தினால் அவங்களுக்கு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு எதற்காக நினைச்சு பாருங்க. மேல விண்ணகத்துல நம்ம எல்லாம் மேல ஒன்றா இருக்கிறோம். அங்கிருந்து நீங்க வேண்டாம்னு சொல்லி பாவம் செய்து மேல இருந்து என்ன பண்ணாங்க? கீழே விழுந்துட்டோம். சரி, வருவானா? எப்படி மேலே இருந்து வருவான்? வர முடியாது இல்லையா? அப்ப நம்மளெல்லாம் மேல கூட்டு போறதுக்கு இயேசு மேல இருந்து அவரும் கீழே வந்து இங்க நம்மளெல்லாம் கீழே இருந்து ஏற்றி விடுறாரு. மேல போவோம், மறுபடி மேல போட்டு ஏற்றி விடுவதற்காக பிறந்த அந்த நாள் இன்று நாம் கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. மேலும் அவர் நம்மோடு இருந்தார். நம்ம பாவத்தில் விழுந்த பொழுதும் அவர் நம்மோடு வந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போலவே இருந்து நம்மை மேல் நோக்கி உயர செய்கிறார். சரி, யாருடைய குடும்பத்துல கஷ்டமே இல்லை? கை தூக்குங்க, பின்னாடி திரும்பி பாருங்க. நம்ம குடும்பத்துல சரி, ஆனா சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அப்படிதான் இருக்கணும். ஏன்னா இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா தருகிற மகிழ்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் இறைவன் நம்மை படைத்தது மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சொல்றீங்க ஃபாதர், கண்ண மூடி கண்ண திறந்தா ஆயிரத்துல பிரச்சனை. எப்படி ஃபாதர் மகிழ்ச்சியா இருக்கிறது? இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஜெபமாலை சொல்லும் பொழுது 5 மகிழ்ச்சி தேவரசத்தை சொன்னோம். முதல் தேவரசியம் என்ன தெரியுமா? முதல் தேவரசியம் வானதூதன் மரியாவுக்கு மங்கள வாழ்த்து சொன்னது. ஓகே, இரண்டாவது மகிழ்ச்சி தேவரசியம் என்ன? எலிசபெத்தை சந்தித்தது. மூன்றாவது இயேசு பிறந்தது. நான்காவது கோவில் காணொலியை கொடுத்தது. அஞ்சாவது காமனுடைய இயேசுவை கண்டுபிடித்தது. 5 மகிழ்ச்சி தேவரசியம். சரிதானே? சரியா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. நான் 5 தேவரசத்துக்கு மகிழ்ச்சி இருக்காங்க. மகிழ்ச்சி இருக்கா? சும்மா மகிழ்ச்சி தேவரசியம் சொன்னதுனாலதான் மகிழ்ச்சி தேவரசியம் வைக்கப்படாது. மகிழ்ச்சி தேவரசத்துல மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கு. அம்மாவுக்கு முதல் வானது வந்து சின்ன பொண்ணு, 16-17 வயசு, 15-16-15 வயசு, சின்ன பொண்ணு. இனிமே நீ தாயாராய்
5ஆவது மணிக்கே கணவன் மகனை பெற்றிருப்பாய், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொல்லியாச்சு. இப்போ உங்கள் யாருக்கு ஏதாவது வந்து சொன்னா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். 2025 பெண்ணியம் பேசுகிற ஈரான் ஒரு 100 ஆண்டு பெண்ணியம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆணுக்கு பெண் சமம் தெரியுமா? இப்போ வந்து ஓகேன்னு சொன்னா ஓகேவா? இதே மாநிலத்துக்கு அப்படி எல்லாரும் சொல்றேன். வந்து யாராவது சொன்னா யாரும் ஒத்துக்கிறீங்க? நான் மாட்டேன். 2020 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. சந்தோஷமா அது சந்தோஷம் இல்லை. கர்ப்பமானதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டுல கர்ப்பமா இருக்காங்க, கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நொடி நம்ம அவங்களை தாங்கணும், தூக்கி வச்சு தாங்கணும். ஆஸ்பத்திரிக்கு போலாவா, டாக்ஸி புக் பண்ணணும், கார் புக் பண்ணா கார்ல தான் வருவீங்க. இங்க தெரிஞ்ச உடனே இங்க இருந்து எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறதுக்கு யூதேய மலைநாட்டுக்கு நடந்து மலையே போவோம். சந்தோஷமா? பிறப்பு வாவ், இன்னைக்கு கிறிஸ்மஸ் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அந்த அம்மாவுக்கு நிறைவான கர்ப்பிணி. இன்னைக்கு வாசகம் சொல்லுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முறையாக கணக்கிடப்பட்டது. இதனால வரைக்கும் கணக்கு தானே பண்ணுவீங்க. இன்னும் 2 மாசம் கணக்கு தான் நான் குழந்தை எடுத்துருவாங்க. கிளம்பு எந்த ஊர்? கலிலேயாவில் இருந்து நாசரேத். இது ஒரு ஊர். இந்த ஊர் யூதேயாவில் உள்ள பெத்தேல். போ மறுபடியும் இங்கேருந்து போங்க. இங்க இருந்து அங்க எப்படி? ஃப்ளைட்ல, ட்ரெயின்ல, ஸ்லீப்பர் கோச், ஸ்லீப்பர் பஸ், ஏசி பஸ், கழுவுங்க. போக முடியுமா? ஏறி உட்காந்து போக முடியுமா? கொடைக்கானல் போயிட்டு சந்தோஷமா குதிரை ரைடு போகலான்னு ஏறி உட்காந்துட்டேன். போயிட்டு வரதுக்குள்ள அவன் குதிரையை ஓட வைக்கலாம்னா வேணாப்பா, நீ வேணாத்தையே கூப்பிட்டு போன்னு இறங்கி வந்தேன். அவன் கஷ்டம். அவனுக்கு வயசு நிறைவான கர்ப்பிணி. நான் அந்த குதிரையில உட்காந்துருக்கும் போதுதான் எனக்கு இது ஞாபகம் வருது. இந்த அம்மா எப்படி போய் பண்ண கழுதை இதற்கு போய் அந்த வயசுல அவ்வளவு தூரம் இயேசுவில் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியா போனோன்னு ஒரு நல்ல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இடம் கிடைச்சா இல்லை, கஷ்டம். கோவிலுக்கு கொண்டு போய் காணிக்கையாக கொடுக்குறாங்க. சந்தோஷமா கொடுக்கலான்னு வந்தா அங்க ஒருத்தர் சொல்றாரு, என்ன உங்களது உள்ளத்தை நல்லா ஒரு சாமி நல்ல மனசோட பார்த்த சந்தோஷமா ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும் வந்தது. 3 நாளா நம்ம பட்ட வாழ்க்கை பார்த்தீங்களா? இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். அதை தாண்டி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்? அதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்தார். அதற்காகத்தான் கிறிஸ்து பிறந்தார். ஏன்? ஏன்னா நம்ம கூட இருக்கிறதுக்காக. காரில் நடந்து வந்த மக்கள் பேருடைய கண்டார்கள். முதல்ல இங்கே நடந்த போகும்போது ஒரு இருட்டா இருந்தது. உடனே சீரியல் தன்னோட போட்டோட அழகா இருந்தது. வா, இது ஓகே. லைட் நின்ற இடம் 2020 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்தில் நடந்து போகிற பொழுது இந்த இடத்துல லைட் இருக்கு, ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். அழகுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா அழகா இருக்கும். இப்ப ஆஃப் பண்ணி வைப்போம் ஃபாதர், எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணுவோம் ஃபாதர், அழகா இருக்கும் ஃபாதர். அழகுக்காய் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். பாலைவனத்துல ஆஃப் பண்றதுக்கு வழி இல்லை, ஆன் பண்றதுக்கு வழி இல்லை. அதுவா வந்தாதான் உண்டு. ரைட்டா? எங்கேயாவது ஒரு ஒளி கிடைத்து விடாதான் என்று ஏங்கி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு மத்தியில் பேரொளி வருகிறது என்று சொன்னால் என்ன? ஒரு நம்பிக்கை. அவர்களுக்கு கிடைத்த ஒரு நம்பிக்கை. எனவேதான் அதை கொண்டாடுகிறார்கள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் ஒரே ஒரு சின்ன ஒளி எங்காவது கண்ணுக்கு தூரத்துக்கு தெரிஞ்சா, வாவ், அந்த ஒளி நோக்கி நடக்க அங்கே யாருக்காக என்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா? ஆனா காரிருளில் நடந்து வந்த மக்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் பேரொளியை கண்டார்கள். என்ன அர்த்தம்? நம்பிக்கை விரைவில் மொத்த நம்பிக்கை அங்க ஆண்டவர் பேசினாங்க. நம்முடைய மொத்த நம்பிக்கை. நீங்கள் காரில் நடக்கிறது என்று நினைக்கிறீர்களா? எல்லாம் ஆபத்துக்கு போடுங்க. நீங்க முதல் வாசம் பார்த்தா ரொம்ப அழகா சொல்லுது. நினைச்சு பாருங்க,
மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை உடைத்தெறிந்து தோலை புண்ணாக்கிய கடியை தகர்த்து போட்டு அவர்களின் ஒடுக்குவரை கொடுக்குவரை ஒடித்தெறிந்து நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் உடைப்பதற்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அப்படி நம்ம மகிழ்ச்சி கொள்ள வேண்டாமா? நீங்க நினைச்சீங்களா கஷ்டமா இருக்கு, நிறைய கஷ்டங்கள், எப்படி மகிழ்ச்சியா இருப்பதற்கு கேட்டீங்கல்ல? அதுக்காக தான் பிறந்திருக்கார். நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியது யாரை? இவர் ஒருவரை. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அது எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய அன்னையிலிருந்து. இவர் நம்மோடு உடன் இருக்க வேண்டும் என்று வந்தாரே, அது அன்பு, அது அன்பு. நாம் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது அன்பு. ஒரு சின்ன குழந்தை நைட்டு தூங்கும் பொழுது மிட் நைட்ல ஒரு 12 மணி 1 மணி 2 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போகணும் அப்படின்னா புல் இருட்டுல எந்திரிச்சு அந்த குழந்தை எந்திரிச்சு போகுமா? போகாது. போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? தப்போ என் மாதிரி என்ன மட்டும் கேட்குறீங்க? அந்த பக்கம் யார் பண்ணுவீங்க? நானும் எந்திரிச்சு போயிருக்கேன். போவீங்களா? போக மாட்டேன். என்ன பண்ணுவோம்? பக்கத்துல நோண்டுவோம். யார? அப்பா இல்ல அம்மா, யார் ஒருத்தர் நோண்டி எழுதி கூட்டிட்டு போவோம். சரி, வெளில கூட்டிட்டு போறோம். வெளில ஒரு மிகப்பெரிய பேய் நிற்குது. அம்மா ஒரே அடி அடிச்சு வந்துடுவாங்களா? வந்துடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருத்தர் பெரிய கம்பளி போட்டுட்டு முறைச்சிருக்கான். அம்மாவோட வந்தனால இவன் தைரியமா இருப்பான். அம்மா உடம்பு எடுக்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆனாலும் அவங்க அழைப்பு இருக்கிறவங்களா? ஏன் சொல்லுங்க? ஏன்னா அம்மா கூட இருக்காங்க, அப்பா கூட இருக்கிறாங்க. எனக்கு எதுவும் வராது. நாமளே அம்மா உங்களுக்கு வெளியே நிற்கிறது வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒருத்தர் அட்டாக் பண்றான்னு வைங்க. ஃபர்ஸ்ட் பையனுக்கு இதை அனுப்பிச்சு பண்ணுவீங்களா இல்லை நீங்க நிற்பீங்களா? இவனை டக்குன்னு உள்ள தள்ளி விட்டு வர ஆபத்தை நாம முதல்ல இவனை காப்பாற்ற தானே முயற்சி பண்ணுவோம் இல்லையா? ஏற்கனவே சாமியை பண்றாரு, நமக்கு வந்த ஆப்பெல்லாம் முதல்ல அவர் எடுத்துக்கிறாருப்பா. மொத்தத்தை அவர் மேல வச்சுட்டு நீங்க மேல போங்க, சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன் புரிந்து கொள்கிறோம்? புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நான் மகிழ்ச்சியா இருக்க படைக்கப்பட்டவர்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சியா இருக்க படைக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருமையில நமக்கு தருவது அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, உண்மை, அன்பு. நீங்கள் உடன் இருந்ததே அன்பு அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? யாரெல்லாம் தேவை இருக்கிறார்களோ அவங்க கூட உடன் இருக்கணும், உடன் இருக்கணும். போய் கட்டி கொடுக்கணும். ஆத்துக்கலாம், தவறு செய்து விட்டோம், விழுந்து விட்டோம், கை கொடுத்து தூக்கி வா மாதிரி நடப்போம். என்ன யார் என்னங்கிறா? இது உலகில் தவறு செய்யாதவர்கள் யார்? யார் தவறு செய்யவில்லை? கற்றுக்கொள்வோம், முன்னடப்போம், முன்னெடுப்போம், ஆண்டவரோடு மகிழ்ச்சியா இருப்போம். கடவுள் இருக்கிறார், கடவுள் உடன் இருக்கிறார். அப்பா கையை பிடிச்சா நமக்கு பயம் இல்லை, இவர் நம்ம கூடவே இருக்கிறார். பயப்படுமா? எதற்கு மஞ்ச வேண்டாம், மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல பிறக்கிறார், இந்த இடத்துல பிறக்கிறார். ஆண்டவருடைய மாட்சிமை பிறந்த இடத்துல இல்ல, குடில இல்ல. குடிலையா இருந்துச்சு? குடிலையா இருந்துச்சு? ஆண்டவருடைய மாட்சிமை எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? இன்னைக்கு வாசங்க இடையர்கள் இரவெல்லாம் தங்கள் இடையே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய தூதர் அவர்களும் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மாட்சி எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசு பிறந்தாரே அந்த இடத்துல குடியில இல்ல. யாரெல்லாம் ஏழைகளாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எப்பொழுது நமக்கு விடுதலாம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எப்பொழுது என்னை யாராவது காப்பாற்றிட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்துல ஆண்டவருடைய மாட்சி விழுகிறது. ஆண்டவருடைய மாட்சி நீங்களும் நானும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களிடத்துல நாம் ஆண்டவருடைய மாட்சியை விழுக செய்வோம். செய்வோமா? செய்வோமா? அப்படி செய்தால் அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. டிசம்பர் 25 மட்டும் இல்ல, எப்பெல்லாம் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவையோ அங்கே அவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அதை உணர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவோம். ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். தேவையில்
எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிவிப்போம். நம்பிக்கையை அறிக்கையிடுகிற பொழுது கன்னிமரியிடமிருந்து பிறந்தவனாம், அவர் பிறந்து மனிதரானார் என்ற ஒரு வரி வரும் இல்லையா? அந்த வரி சொல்லும் பொழுது தலை வணங்கி நம்ம உடல்நிலையில் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது வணங்கும் இல்லையா? அப்போ கன்னிமரியிடம் சொல்லும் பொழுது வணங்குங்க, அவர் மனிதரானார் என்று சொல்லுகிற வரைக்கும் நல்லா குனிந்து பணிந்து வணங்கி இந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நான் குருமடத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுடைய அதிபர் இப்படி ஆயிடுச்சு சொன்னார். Sad centurion is a bad centurion. Sad brother is a bad brother. Sad sister is a bad sister. Sad priest is a bad priest. சோகமாக பார்த்தாலும் உண்மையாக இருந்தால் கெட்ட சாமியா அப்படி மக்கள் சொல்லுவார். அப்படின்னா கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து மகிழ்ந்து இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். எப்போ நம்ம மகிழ்ச்சி நம்ம விட்டு போகுதோ நாம் ஆண்டவர்களோடு இல்லை என்பது மிக தெளிவாக. எனவே நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை இப்பொழுது இறைவனிடத்தில் பேசுவோம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் என்ற இறைவாக்கிற்கு சான்று பகரும் எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இருள் சூழ்ந்த இவ்வுலகில் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் விண்மீன்களாக திகழவும்
பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, துறவியர், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பியங்கள் மற்றும் பக்த சபையினர் அனைவரும் ஒருமனப்பட்டு உமது பணியை செய்யுமாறு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எளியோர் மற்றும் துன்புறுவோருக்காக மாட்டுத் தொழுவத்தில் எளிமையின் வழிமாய் பிறந்த இறைவா, வீடற்றவர்கள், அகதிகள், வறுமையில் வாடுவோர் மற்றும் தனிமையில் தவிப்போர் அனைவரையும் உம் ஆறுதலின் கரங்களால் அரவணைத்தருளும். இந்த திருநாளில் மகிழ்ச்சி அவர்களது வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். நற்கருணை வாழ்வுக்காக தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட வாழனை போற்றி புகழ்ந்த இளையவர்களைப் போல நற்கருணை என்னும் மறைபொருளில் வீற்றிருக்கும் உம்மை ஆராதிக்கும் ஆழமான விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது பிறப்பின் செய்தியை வெறும் வார்த்தைகளால் அன்றி எமது வாழ்வால் பிறரோடு பகிர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சில நொடிகள் கடந்த மொழி நம் உள்ளத்திற்குள்ளாய் எத்தனை காரியங்கள், எத்தனை கலக்கங்கள், நம்முடைய கண்ணீருக்கு காரணமான நிறைய கருத்துக்கள், பொருட்கள் அனைத்தையும் அனைவரையும் ஒப்புப்படுத்தும். யாரெல்லாம் மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறார்களோ, போரினால் அமைதியின்மையினால் தொலைத்திருக்கிறார்களோ அவர்களை ஒப்புப்படுத்தும். கிறிஸ்து பிறப்பின் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களையும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சொல்லிப்போம். ஆற்றலின் நாயகனே இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஆற்றல் தருகிறவர் நீரே. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்றேன். உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும், அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என்று திருப்பாடல் 121 வாசிக்கிறோம். நீருடன் இருக்க எங்களுக்கு ஏது பயம், நீருடன் இருக்க எங்களுக்கு ஏது கவலை, நீர் உடன் இருக்க எங்களுக்கு ஏது சோகம், நீர் எங்களோடு இருக்க எங்களை எந்நாளும் வழிநடத்த எங்கள் கரம் பிடித்து எங்கள் மகிழ்ச்சியை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்ய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கும் திருப்பதியானது சென்னை பிராங்கிலின் ராஜா ஜெனிஃபர் பவுஸ்தினா ஜோஷ்வா அவர்களுடைய குடும்பத்திற்கு நன்றி என்பதாகவும், ஆனந்த், நான்சி, பிரியங்கா, வெனோலியா, சென்னையா இவருடைய குடும்பத்திற்கு நன்றிகளாகவும், சண்முகம், ரத்னம், முருகவேல், இலக்கியா, அமித் இவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜான் ஓதியோ, ஜோஸ்பின், ஜூலியட், மேக்லின், ஏஞ்சல், வியாமி, ஜேசன் இவர்கள் கருத்துப்படி நன்றிகளாகவும், அந்தோனிசாமி, சுப்ராமியன், ஜானிஜா இவர்களுடைய கருத்துப்படி இறைவனுக்கு நன்றிகளாகவும், பீட்டர் பிரபாகரன், மரி ஜெசிவி, வெஸ்லி, ரோஜர், எம்ரிட்டா இவர்களுடைய கருத்துப்படி நன்றிகளாகவும், பவுல், லீமா, யாமினி, ராகேஷ் இவருடைய கருத்துப்படி நன்றிகளாகவும், யூலா, ரிஜின், பெனோ இவருடைய கருத்துப்படி நன்றிகளாகவும், மரிய தெரேஸ், டெனிஸ், ரோஸ்லின் கருத்துப்படி நன்றிகளாகவும், லூர்து சாமி, அந்தோனியம்மாள் கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், லாரன்ஸ், கவிதா, சாம்சன், நெல்சன் இவர்களுடைய கருத்துப்படி இறைவனுக்கு நன்றிகளாகவும், சேகர், விஜயா, ஸ்வீட்டி, தர்மேஷ் இவருடைய கருத்துப்படி நன்றிகளாகவும், அமல்ராஜ், ராணி இவருடைய கருத்துப்படி மகேஷ் இவரது 35வது பிறந்த நாளில் இறைவனுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றிகளாகவும், பீட்டர், பவிலோபதி கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், துரைசாமி, உத்தரியம்மாள், புஷ்பராஜ், சஸ்கிர் இவருடைய கருத்துப்படி நன்றிகளாகவும், மணி, ஜெயமேரி, பாக்கியராஜ், ஜெரிகா கருத்துப்படி நன்றிகளாகவும், குமார், டெய்சி, பிரபாகரன், சங்கீதா, சுதாகரன், சரோஜனி இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், அந்தோனிசாமி, ஜான்சி, வர்ணிகா இவருடைய குடும்ப கருத்துப்படி நன்றிகளாகவும், ஃபெலிக்ஸ், ஜெசிந்தா, பம்பி இவருடைய கருத்துப்படி நன்றிகளாகவும், மனோஜ்குமார், ஜூலியட், மார்டினா, தியா மிஸ்கா இவருடைய கருத்துப்படி நன்றிகளாகவும், ரவி, வசந்தா, அபர்ணா, சுதர்ஷன், சரஸ்வா இவருடைய கருத்துப்படி நன்றிகளாகவும், எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நம்முடைய ஆயர், முதன்மை குரு, பொருளாளர் தந்தை, நம்முடைய பங்கு தந்தை இவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெயிப்போம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதான இந்த பலி எல்லாம் தந்தை அமைதிகளுக்கு ஏற்றதாக செய்யுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்தராயமயமை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உணவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரை உம்மோடு இணையவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீது அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானவதற்குதவி வானவர்களோடும் அறிஞனை நம்மளோடு தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் பொது ஆட்சியை புகழ்ந்து ஒழுங்கின்றி அக்களிப்பதாகவே. முதல் நற்கருணை மன்றாட்டை ஜெபிக்கிறோம். இது அதிக நாட்கள் ஜெபிக்க மாட்டீங்க. இந்த முதல் நற்கருணை மன்றாட்டு முதலாக திருப்பலி தொடர்கின்ற பொழுது இந்த நற்கருணை மன்றாட்டை தான் எல்லா திருப்பதிகளோடு இணைந்து ஜெபித்தார்கள். இந்த நற்கருணை மன்றாட்டை அகில உலகத்தில் அவையோடு இணைந்து இந்த நாளுக்குரிய நற்கருணை மன்றாட்டாக ஜெபிப்போம். பக்தியோடு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அந்த வார்த்தைகள் நான் சொல்லுகிற பொழுது வார்த்தைகளோடு இணைந்து ஜெபித்து அந்த அர்த்தத்தை புரிந்து இறைவனோடு இணைந்திருக்க உங்களோடு இருக்கிறேன். ஆகவே கனிமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும்
நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை தாழ்மையுடன் இறைஞ்சி வந்தாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியவரும் உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோவுக்காகவும் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் ஆண்டனிக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய ஆகியோரை நினைவு கூர்ந்தார். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தார். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவி இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் அவருக்காகவும் இப்புகழ்ச்சி வழியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இன்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொறுத்தவர்களை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்று தந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான ஆட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு திருத்துதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேர் பயன்களாலும் வேண்டுதலாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பணியை உணவு கணிந்து ஏற்றுதல உமை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிடலாம். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்கிறதும் இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்கு உரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசை கூறி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வணக்கத்துக்கு உரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் இப்பொழுது சொல்லப்படுகிற நூற்றாண்டிலே ஒரு இடத்துல குருவானவர் நிமிர்ந்து நின்று தம் மீது சிலுவை அடையாளம். அப்போ அந்த இடம் பொழுது நீங்களும் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்வீர்கள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது ஆட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திரு கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற வழிப்பொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியரிடம் நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் வழியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலி பொருள்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தவர். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்கிற அந்த குடும்பத்தில் இறந்தவர்களை நினைத்து அவர்களை காட்சிப்போம். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இணைப்பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நமது வழக்கையால் அந்த மார்பை தட்டி பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்துதர்களும் மறைசாட்சியுமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியா, அலெக்சாண்டர், மார்சலினுஸ், பீட்டர், பெருசித்தி, பெர்பேத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா, எங்களுடைய பாதுகாவலராயிருக்கிற புனித கோடி அற்புதர் அந்தோனியா ஆகியோர்களும் உம் புனித அனைவர்களும் எங்களுக்கு பங்களித்தனர். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உயிர்த்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியானவருக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை வெளிப்படையாக பயிற்சி பெற்றலாம். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். நாம் அவரோடு இருக்கிறோமா என்ற கேள்வி எத்தனை தடைகள் வந்தாலும் அவரை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க தேவையான கரங்களை பிரித்து செய்வோமா? ஆண்டவரை தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அடைகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமின்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருப்பதற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிகிற எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருகிறார்கள் என்று ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மோடு எப்பொழுதும் உடனிருக்கும் தெய்வம் இவரை. இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்துல நமக்காய் மொழிந்த தெய்வம். கருணையாய் ஒருபோதும் நம்மை விட்டு பிரியாமல் நம்முடன் நடக்கிற, நம் உள்ளம் வசிக்கிற, நம் இல்லம் தங்குகிற தெய்வம் இவரை. இவரது கலைப்பட்டிருக்கிற நாம் உண்மையிலுமே பேர் பெற்றோம்.
எழுதி சொல்லுங்க எழுதியிருக்கும் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாட நாங்கள் மகிழ்ச்சியடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தமது வெற்றியை எங்களுக்கு அருள்வீராக. என்றென்று வாழும் ஆசீர்வாத வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. அளவற்ற தம் திருமகனை மனித பிறப்பால் உலகினுடைய அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடம் நற்பண்புகளின் வழியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்புதலும் பிறப்பில் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இளையர்களுக்கு தம்மானது உங்கள் வழியாக அறிவிக்கப்படும் குழந்தைகளையும் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதியும் நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்தில் அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அவன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஏன்? சாமி நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சி உங்களோடு என்றும் இருக்க கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. சார் நடுவில் அப்படியே உட்காருங்க. கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுவோம். சிறப்பாக இந்த திருப்பலி நல்ல முறையில் நடக்க உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. குடில் சொடுத்து இந்த அலங்காரங்கள் செய்து கோவில் அலங்காரங்கள் எல்லாம் செய்து எல்லா வகையிலும் உதவி செய்து வெளியில் அழகா சாமி போட்டு ஒழுகி அழகா கோலம் போட்டு பூசுதவி செய்த குழந்தைங்க, அப்புறம் மொழி ஒளிபரப்பு செய்த சகாயங்களை மாற்றி அவங்க எல்லாருக்கும் உபதேசிக்கிறவங்களுக்கு பாடகர்கள் ரொம்ப அழகாக பாடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல அழகான ஒரு காம்பினேஷன், அழகான ஒரு அதனால் அவங்களுக்கு மற்ற வேற என்ன இருக்கலாம், பூ வச்சது, டெக்கரேஷன் பூ வச்சது, வேற இருக்கலாம் சொல்லலாம். ஒருவேளை யாராவது பணத்தை போகிறோம். எல்லாருக்கும் ஒரு முறை கரங்களை தட்டி நன்றி. கேக் கொடுப்பாங்க. கேக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இந்த பூ ஸ்பான்சர் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருக்கும் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சது அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கலாம்.
விழாவை நம்மெல்லாம் சந்தோஷமா கோயிலுக்குள்ள உட்காந்து கொண்டாடணும்னு ஒரு உள்ளம் கோயிலுக்கு வெளியே உட்காந்து நமக்கெல்லாம் பாதுகாப்பா உட்காந்துட்டேன். நம்முடைய காவல்துறை நண்பர் திருவாளர் மாதேஷ் அவர்கள் தொடங்கும் போது அவர் பேசிட்டு வந்தார். திருவாளர் மாதேஷ் அவர்கள் வெளில உட்காந்துருந்தார். நம்மளாம் பத்திரமா வீட்டுக்கு போற வரைக்கும் அவருக்கு டியூட்டி. அதனால அவருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணிக்குவோம். அவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த முறை பார்க்கும்போது இதே மகிழ்ச்சி, இன்னும் மகிழ்ச்சியா இருக்கணும். சரியா? சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களை எப்பொழுது பார்க்கணும். கடவுள் அனைவரையும் கிடையாது ஆசீர்வதிப்பாராக. எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் தோஸ்தல் சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கு. God bless you all. அன்பின் ரட்சகர்